வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ லாங் கேப் ஆயிடுச்சு வீடியோக்கு. ஸோ எலெக்ஷன் கிளாஸு, வேல்யூவேஷன் டியூட்டி, இதனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. பட் இனிமேல் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஆல்ரெடி ஒரு சின்ன விஷயமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டிஸ்கஸ் பண்ண வீடியோ தான். பட் நவ் இட்ஸ் அப்டேட்டட் ரிலேட்டட் டு த அப்டேட்டட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு இருக்க நியூஸை பொறுத்து சில விஷயங்களை திரும்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இதுல நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனல் வீடியோவா இருக்கட்டும், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்கா இருக்கட்டும், பிஜிடிஆர்பி எஸ்பெஷலி பிஜிடிஆர்பியும் டிஎன் டெட்டுக்காகவும் இப்போ கண்டினியூஸாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறோம். பிஜிடிஆர்பி 2024 ஏற்கனவே ஜிஓ ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓ சிலபஸ் சேஞ்ச் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் தனித்தனியாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரே இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், இப்போ இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ டெட் ஃபார் பிஜிடிஆர்பி, Tamil eligibility test, month of notification, number of vacancy, change in pattern in exam, how to prepare for the exam. இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஓகே, ரெடி. ஸோ இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொபோசல் அண்ட் டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் டிஆர்பி ரிகார்டிங் சிலபஸ் சேஞ்ச் ரிலீஸ் இன் கெசட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட டிஆர்பிலேருந்து வெளியிலேருந்து வந்த கொரீஸ்லேருந்து அவங்க எடுத்திருக்க ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துருச்சு, 24 இயர்ஸாக சேஞ்ச் ஆகாத டிஆர்பி சிலபஸ் இப்போ சேஞ்ச் ஆக போகுது, 20 to 25% அது இன்க்ரீஸ் ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்து, அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கண்டிப்பா கெஸ் பண்ண முடியாது. ஆனா இப்ப முன்னாடி நம்ம 50% சொல்லி இருந்தோம், இப்ப 80% மேலேயே இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜிஓ பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டீச்சர்ஸ் டிஆர்பி, அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிஆர்பி அப்படிங்கிறதுலேருந்து தான் இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் யூஜி டிஆர்பி, டெட், பிஜிடிஆர்பிக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் நம்பர் 14 கமிட்டி ஃபார் ரிவிஷன் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கமிட்டி வந்து சிலபஸ்ல என்ன முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி 5 years ஆர் ஆஃப்டர் 2 ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 5 yearsக்கும் சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 வாட்டி நீங்க ரெக்ரூட் பண்ணிட்டீங்கன்னா சிலபஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது ப்ரப்போசல். ஆனா அதுக்கான முடிவு எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்து அப்பாயிண்டிங் சிலபஸ் ரிவிஷன் கமிட்டி, சிலபஸை ரிவைஸ் பண்ண கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு இன்னும் கெசட்ல புது சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த டிஆர்பிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் இப்போதைக்கு சொல்றாங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் எதுவும் இல்லைன்னு தான் இன்ன வரைக்குமே டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா டெட்டு யூஜிடிஆர்பி எல்லாம் டெட்டுக்கான கிரிட்டேரியா இன்னும் செட் பண்ணல. அதுக்கு டெட்டுக்கு அப்புறம் உள்ள நியமன தேர்வு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது புதுசா வந்துச்சு, அதனால அதுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகும். பட் பிஜிடிஆர்பிக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கும் அப்படிங்கிறத இது வரைக்குமே எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்த சிலபஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு இப்ப வந்திருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் கெசட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஜிடிஆர்பிக்கும் டெட்டுக்கும் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்க்ரீஸ் ஆர் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் சிலபஸ். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை கம்ப்ளீட்டா சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேற வழி கிடையாது நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிசைடிங் அத்தாரிட்டியோ கெஸ்ஸிங் அத்தாரிட்டியோ நம்ம கெஸ்ஸிங் தாட்ஸ்ல தான் இருக்கலாமே தவிர டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ டிஆர்பி கால் பண்ணி கேட்டாலுமே அவங்க வெப்சைட்டை வாட்ச் பண்ணுங்க, வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க இதுல டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான அப்டேட், இது நான் தனி வீடியோவா போட்டிருந்தேன், நிறைய பேர் அதை பார்க்கலாம், ஆனால் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதான் ஒரே கம்பைல்டா கொடுத்துடலாம் அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா டெட் ஃபார் பிஜிடிஆர்பி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க.
ஸோ டெட் மேண்டேட்ரி கம்பல்சரி ஃப்ரம் NCERT ப்ரொப்போசஸ் நியூ எக்ஸாம் ஃபார் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா நமக்கு டெட் வந்து 1 to 12 இப்போ வந்து 1 to 8 வரைக்கும் நமக்கு டெட் இருக்கு. அதை வந்து 12th வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க NCTE நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ அடுத்து தட் இஸ் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரிக்கும் கொண்டு போகும்போது நமக்கு இந்த வருஷம் ஏன்னா அவங்க ஜூன்ல நடத்தல, ஸோ இந்த வருஷம் லாஸ்டா இருக்கும். அதனால ரொம்ப நீங்க இன்னொரு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிக்கணும், அது வேண்டாம், எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் PGTRBயா இருக்கும். ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க 1 to 8 டீச்சர்ஸ் மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் நீங்க PGTRB எழுதுறதுக்கே எலிஜிபிள் அப்படிங்கிற கிளியர் கட் இதுக்கு வந்துருங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸாமோட இது வந்து நான் கொடுத்துருக்கேன் பேப்பர் கட்டிங் வந்து. ஸோ அடுத்து பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது எல்லாருக்குமே தெரியுது, எல்லா எக்ஸாமுக்குமே வந்துருச்சு, TNPC TRB எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஸோ தமிழ் தானே, நம்ம தமிழோட நம்ம தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கோம், இல்லை நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து நமக்கு தமிழ் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்லெஸ்ஸா தமிழ் எனக்கு எல்லாமே தெரியும்னு போயிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் லுக் லைக் அ ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான் சொல்லணும். நிறைய பேர் 40% ஆஃப் த பேப்பர் குட் நாட் பி வேலிட் பிகாஸ் ஆஃப் நாட் பாசிங் திஸ் எக்ஸாம் அப்படின்னு தான் ஒரு தரவு, அதாவது டேட்டா இருக்குது, உண்மையானு தெரியல சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய 40%னா 100 பேர் எழுதுனீங்கன்னா 40 பேரோட பேப்பரை வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, மார்க் வாங்கல, அதாவது அவங்களுக்குள்ள மார்க்கை வாங்காததுனாலே வேல்யூவே பண்ணல அப்படிங்கறதா இதோட இது. அதனால நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயுமே எஸ்பெஷலி இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஸோ தமிழ் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிள் டு கெட் பாஸ் மார்க்ஸ் 2000 UGTRB அண்ட் BUO எக்ஸாம். அந்த BUO எக்ஸாமுக்கு நடந்த எக்ஸாமும் சரி UGTRBலையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் இன் கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ். ஸோ கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் 8th வரைக்கும் படிங்க, 12th வரைக்கும் படிங்க, 9th வரைக்கும் படிங்க அப்படி கிடையாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதே நேரத்தில் பேசிக்கான கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ லைக் இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதிகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா அணிகள் அந்த மாதிரி ரொம்ப காமன் டாபிக், அதே நேரத்தில் ரொம்ப பேசிக் டாப்பிக்கை கொஞ்சம் டீப்பா கவனிச்சுக்கோங்க அப்படின்றதா சொல்லுவேன். இதை பத்தி ஒரு லாங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். ஸோ மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி சொல்லியிருக்கோம். ஸோ இது பத்தின நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா டெட்டு ஆஸ் பெர் நம்மளோட ஆனுவல் பிளானர்லேருந்து TN டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோடயே நம்மளோட சிலபஸ் சேஞ்ச் ஆனால் சிலபஸ் சேஞ்சை கெசட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா PGTRB கெசட்ல ரிலீஸ் பண்றது லாஸ்ட்ல இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, செகண்ட் நமக்கு PGTRB நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஹேவ் TN பேப்பர் 1 2 அதை தான் நான் சொல்லியிருக்கேன். வேகன்சியை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வேகன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நாங்க எப்படி இதை நம்பி படிக்கிறது அப்படின்றது நிறைய பேரோட கொஸ்டினா இருக்கு. ஒவ்வொரு வருஷம் போகும்போது நிறைய வேகன்சி இருந்துச்சு, அதனால நீங்க நம்பி படிச்சீங்க, நாங்க எப்படி படிக்கிறது, 200 தான் இருக்கு அப்படின்றது. ஸோ வேகன்சி வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, அது 200 1000. பட் ஒரு இயருக்கு நமக்கு பிஜிஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகுறவங்களும் சரி அப்கிரேடட் ஸ்கூல்ஸும் சரி அரௌண்ட் 1000 வந்துடும். 1000ல கொடுத்தாங்கன்னா 1900 வரைக்கும் போஸ்டிங் போட்டிருக்காங்க, 800ல கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, 1200 வரைக்கும் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி அதை பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க. PGTRBல தான் நீங்க போகணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி சிலபஸ் சேஞ்சு அதை பத்தியும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை. நீங்க படிக்கிறது எதுவுமே வேஸ்டா போறது இல்லை. இட் வில் பி இன்க்ளூடட் இன் த சிலபஸ். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஒரு ஆத்தரை படிச்சீங்கன்னா அடுத்த ஆத்தரோட அதை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்க்கை பத்தி படிச்சீங்கன்னா அடுத்த ஒர்க்கோட அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் படிச்சது வேஸ்டா போயிடும் அப்படின்ற தாட்டுக்கே போகாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் புக்ஸ் இஸ் அது வந்து இருக்கிறதுலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா புக்ஸ்லயும் நாலேஜ்லயும் இன்வெஸ்ட் பண்றது. அதனால தயவு செய்து நான் எக்ஸாம் வந்து வருதா வரலையா
சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா ஆகலையா அப்படின்ற ஐடியா தெரிஞ்சாதான் நான் படிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட விக்டரியை நீங்களே கை நழுவி விடுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கண்டிப்பா 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இன்க்ரீஸ் இன் பிரிஸ்கிரைப்டு ஒர்க், ஒருவேளை பிரிஸ்கிரைப்டு ஒர்க் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல மாறலாம். பேட்டர்ன் வில் ரிமைன் சேம். மேஜருக்கு 110. இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ இந்த மேஜர் 110ங்கிறது 100ஆகவும் எஜுகேஷனல் சைக்காலஜி 40ஆகவும் ஆகலாம். ஏன் அப்படின்னா இந்த பிஎட் 4 இயர்ஸ் ஆக்க சொல்லியிருக்காங்க. பிஎட்குள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பிஎட் அப்படிங்கிற நம்ம டீச்சர் எஜுகேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறதுனால ஜென்ரல் நாலேஜ் ரிமைன் 10 இல்ல ஜென்ரல் நாலேஜை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இதுல மாறலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இது வரைக்கும் பேட்டர்ன் சேஞ்ச் கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது எக்ஸாமுக்கு நான் எப்படி இப்போ ஒண்ணுமே புரியல, எனக்கு வேகன்சி இல்லை, எனக்கு வருமா தெரியல அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்? ஸோ மொதல் டைம் டேபிள் ஸ்மார்ட் பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டேட் ஏற்கனவே 120 டேஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த அடுத்த 120 டேஸ்ல எப்படி பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டைம் டேபிள் வீடியோவும் போஸ்ட் பண்றேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா ரிமைனிங் டேஸை வச்சு நமக்கு ரிவிஷன் எல்லாமே ரிமைனிங் டேஸை கனெக்ட் பண்ணி ரிவிஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் உட்பட உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போடுங்க. அடுத்து டேக் நோட்ஸ் அக்கார்டிங்லி. ரிவிஷனுக்கு என்ன நோட்ஸ் படிக்கணும், அதுக்கு அடுத்து ஹிண்ட்ஸ் எடுக்கணும், ரிவிஷனுக்கு எது தேவைப்படும், லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு எது தேவைப்படும், அந்த மந்த்துக்கு எது ரிவிஷன் பண்ணணும், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி நோட்ஸ் எடுங்க. ஸோ ஃபுல் நோட்ஸு, ரிவிஷன் நோட்ஸு, லாஸ்ட் மினிட் நோட்ஸ், இந்த மாதிரி ஒரு பிளானிங்கோட நோட்ஸும் எடுத்துக்கோங்க. ப்ராப்பர் ரிவிஷன் எப்படி இருக்கும்னா யூனிட் வைஸ் பண்ணலாம், ஆத்தர் வைஸ் பண்ணலாம், டைம் லைன் வைஸ், அதாவது 1500லேருந்து 600 வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ரிவிஷன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட், ரிவைஸ், ரீடெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் இது ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எழுதுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ரீடெஸ்ட் எழுதுங்க, அடுத்து ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. இதெல்லாம் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட சேனலில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக டிஎன் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான எல்லா கைட்லைன்ஸும் நம்மளோட சேனலில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜியாக இருக்கட்டும், ஹவு டு ஸ்டடி, ட்ராமாவை எப்படி படிக்கணும், போயத்தை எப்படி படிக்கணும், போம் எப்படி படிக்கணும், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து அதுக்கு ஒரு சீரீஸ் போட்டிருக்கோம். அடுத்து மோட்டிவேஷனல் சீரீஸ், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக், அடுத்து சக்ஸஸ் ஐடியா ஷேரிங் கொடுத்துருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Thank you, friends.